மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் அறிமுகமான காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு நடிகராக இருந்தார் என்பதை பற்றி ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார் நடிகர் சிவகுமார். 1960களில் தான் ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், ஏவிஎம் ராஜன், ஸ்ரீகாந்த், நான் ஆகிய 5 பேரும் கதாநாயகர்களாக அறிமுகமானோம். இதில் தொடர்ந்து படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்புனா அது ஜெய்சங்கருக்கு தான் கிடைத்தது. தயாரிப்பாளர், லைட்மேன் அப்படின்லாம் வித்தியாசம் பார்க்காமல் பழகக்கூடியவராக ஜெய்சங்கர் இருந்தார். எல்லோருடைய தோள் மீதும் கை போட்டு சர்வசாதாரணமாக அவர் பேசுவார். அதே மாதிரி மற்றவர்களை காயப்படுத்துகின்ற வார்த்தைகள் எதுவும் அவருடைய வாயிலிருந்து வராது. எனக்கு தெரிஞ்சு சினிமாவிலே எதிரிகளே இல்லாத இருந்த ஒரு நடிகர்னா நான் ஜெய்சங்கரை சொல்வேன். பல தருணங்களிலே எனக்கு ஆதரவாக ஜெய்சங்கர் இருந்திருக்கிறார். நான் தொடர்ந்து பல போராட்டங்களை சந்தித்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் நடிகர் சங்க வளாகத்தில் டென்னிஸ் ஆடுவதற்காக பல முக்கியமான கதாநாயகர்லாம் வருவாங்க. ஜெய்சங்கரும் தன்னுடைய காரிலே வருவார். அப்போ நான் என்னுடைய சைக்கிளில் நடிகர் சங்க வளாகத்துக்கு போவேன். என்னுடைய வசதி அப்போ அப்படித்தான் இருந்தது. அப்போது என்னுடைய முகத்தில் இருந்த வாட்டத்தை பார்த்துவிட்டு என்னுடைய அருகிலே வந்த ஜெய்சங்கர், ஏன் சிவா வாட்டமாக இருக்க? சினிமாவில் வெற்றி தோல்வி அப்படின்றத யாராலும் தீர்மானிக்க முடியாது. உனக்கு ஒரே ஒரு நல்ல வாய்ப்பு வந்தால் போதும், அதுக்கப்புறம் உடைய வாழ்க்கையே தலைகீழாக மாறிடும். அதனால் இதுக்கெல்லாம் வருத்தப்பட்டு இருக்காது அப்படின்னு ஆறுதல் மொழிகளை சொன்னார் ஜெய்சங்கர். மிகுந்த மன வருத்தத்தில் இருந்த எனக்கு அவருடைய வார்த்தைகள் அந்த அளவுக்கு தைரியத்தை தந்தன என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் சிவகுமார்.